ஒரு திருடன் என்னுடைய அண்ணனா, ஒரு கொலைகாரன் என்னுடைய அண்ணனா, ஒருவேளை நீ திருமணத்தில் கலந்து கொள்ளாம இருந்தால் என் வாழ்க்கை இப்படி பாதிலே முடிந்து போயிருக்குமா பாவி? மீண்டும் எதற்காக இந்த இடத்திற்கு வந்தாய் பாவி? எதற்காக வந்தாய்? நான் திருடனா? சத்தியமா இல்லாமலா? சத்தியமாக இல்லை. திருவிழாவலை காணாமல் போய்விட்டு வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து பிழைத்துக் கொண்டு வந்தேன். மருத நாட்டு மன்னன் என்னை பார்த்து பிள்ளையில்லா குறைய தீர்க்க வேண்டும் என்று மருத நாட்டிற்கு கொண்டு வந்து பூந்தோட்ட காவல்காரனாக காவல் வைத்தார். ஒரு 5 ஆண்டு கழிந்த பிறகு அந்நாட்டு மன்னனுக்கு மகாராணிக்கு ஒரு அழகான பெண் செல்வம் பிறந்தது. அவள் பெயர் தான் சத்யா. 5 ஆண்டு கழிந்த பிறகு நாட்டு மன்னனும் அவர்களை இறந்து போய்விட்டார்கள். அந்த பூந்தோட்டத்துக்கு காவல்காரனாகவும் மருத நாட்டு இளவரசி காவல்காரனாக பணிபுரிந்து வந்தேன். முல்ல நாட்டு தளபதியார் ஓடி வந்தார் கப்ப பணம் வசூலிப்பதற்காக. மருத நாட்டு இளவரசி முத்தாரமானது மலர்க்குள்ளே தவறு வீழ்ந்து விட்டிருக்கின்றது. அதை கொண்டு வந்து நான் தண்ணீர் ஊற்று குளத்திற்குள்ளே போட்டு என்னை தீரான பழிய சுமத்தி என்னை பாதாள சிறையிலே அடைத்தார்கள். ஒரு நேரத்திலே பூந்தோட்டத்திலே தண்ணி பாய்ச்சி விட்டு களைப்பாக இருந்து ஒரு பாடலை ஒன்று பாடினேன். என் குரல் வார்த்தை கேட்டு என்னை மலைக்க வேண்டும் என்று என்னை திருத்தே ஓடி வந்து விரட்டி விரட்டி வேட்டையாடினாள். காதலிக்க வேண்டும் என்று என் பின்துணிந்தே துரைத்து வந்தார். அந்த நேரத்தில் ஏழை என்று உழைத்ததற்காக முல்ல நாட்டை ஆண்டு வர அறிவகனுக்கும் வீதி வீதாக சென்று பிச்சை எடுக்க அமலாவுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை திருமணம் என்று உரைத்தார். என்னுடைய தங்கை உயிரோடு இருக்கிறார் என்று இதயமே வெடித்து விட போல் தெரிந்தது. அவள் காலை பிடித்து மன்றாடி கதறி அழுதேன். என் தங்கையுடைய முகத்தை பார்க்க வேண்டும், என் தங்கையுடைய திருமணத்தை காண வேண்டும் என்று காலை பிடித்து மன்றாடி கேட்கும் நேரத்திலே என்னை காதலித்தால் உன் தங்கை உரைத்தார். அவளை காதலிப்பது போல நடித்து ஓடி வந்தே உன் திருமணத்தை கண்டறிந்தேன். அந்த நேரத்தில் முல்லை நாட்டு தளபதியார் அங்கு இருப்பார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. திருட திருடு என்ற பட்டத்தை கொடுத்து என்னை துரைத்து விட்டார்கள். நம்மளை 10 மாதம் 3 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். நான் ஒரு நல்லவன் அமலா, நான் ஒரு நல்லவன். நீங்க சொன்னதே உண்மை என்றால், ஆனால் இன்று என் வாழ்க்கை நிலைக்குள்ள போய்விட்டது. இதற்கு காரணம் நீ என்று தூற்றி விட்டார்கள். என் கணவர் எனக்கு எப்பொழுது சேரப்போகிறது ஒன்றுமே புரியவில்லை அண்ணா. என்னால் உன்னுடைய வாழ்க்கை இருந்தது. என் உயிரை கொடுத்தாவது உன்னுடைய கணவனை நான் சேர்க்கின்றனம்மா. இன்னும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்தியே, இன்னும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்தியே புது கரிக்காத்தூர் கங்கையம்மன் திருவிழாவுக்காக, அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருவிழாவுக்காக சிறப்பாக பரிசு வசூல் செய்து அளித்த நபர் ஆர் ராஜா அவர்கள் அம்மனுக்காக பரிசு வழங்குகிறார். மேலும் எனக்காக 101 ரூபாய் கொண்டாடியுள்ளார். அண்ணாவது கூட மென்மேல வளர வாழ்த்துகிறோம். நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு தந்தாரத்தை கேட்கிறது. நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், அடைக்கார பரந்தாம குழந்தை கொலை செய்துவிட்டு 10,000 திருடி விட்டார். 10 சவர தங்க சங்கரை திருடி விட்டார் திருடன். முல்லை நாட்டு இளவரசன் அறிவழகன் அவன் திருடிய குற்றத்துக்காக நாளை காலை சூரிய உதயமுன் பார்க்கால் மார்கழி வாங்கப்படும். அவருக்கு தண்டனையா என் வாழ்க்கை நிலைமையை பார்த்தீரா பார்த்தீரா? நாளை தினத்திலே பரந்தாம குழந்தை கொன்ற குற்றத்திற்காக 10,000 ரூபாய் திருடிய குற்றத்திற்காக உன் கணவனுக்கு சூரிய உதயக்கு முன் மார்க்கை வாங்க போகிறார்கள். தங்கா, நீதிமன்றத்தில் ஓடி வந்து என்ன உழைக்க வேண்டும் தெரியுமா? ஆமா என்று உழைத்தால் போதும். இதோடு உன் கதை முடிந்து விட்டது. சூரியனோ உதயமாக போகின்றார். கடைசி நேரம் உனக்கு நல்ல நேரமாக இருக்கு. இதோ நிறைவேற்ற போகிறேன். உயிர் கொடுத்து காப்பாற்ற எண்ணு கொள்ள சாவடியா சாவடியா சாவடி சாவட்டும். நான் தான்
கொலை செய்து நீ பேசுகிறாய். இவன் தான் கொலைகாரன் பேசுகிறான். உங்கள் இருவர் வார்த்தை மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆமா, இதற்கு தகுந்த சாட்சி இருக்கிறது. பாவி மீண்டும் நீயா நாட்டை நல்லவெல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு எகிரிடுறாங்கடா. துணை போட்டு பொலியார் தாட்டே நீ என்னைக்கிட்ட சாவ போற? உனக்கு என்னைக்கிட்ட சாவு வர போது? உன்னை எத்தனை குடும்பத்தை அழிக்கலான்னு காத்துறா பாவி படுபாவியே. டேய், நான் துணுமுடு போலியார் தாடுங்கிறேன். நான் சாவணும் சாவணும்டா நீ. நான் ஏன்டி சாவணும்? நான் ஏன்டி சாவணும்? நான் ஏன்டி சாவணும்? நான் ஏன்டி சாவணும்? சாவே மாட்டேன் விசிதி வாடா. சும்மா டேய் 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 பாபு நீ கம்னு. ஏய் ஆனமா ஆன்சர் ஆன்சர் கொலை பண்ற. பாலுக்கு நடி பஞ்சாயத்து உங்க அப்பாச்சில ஆரம்பத்துல முடிஞ்சு போச்சு. கொலை செய்தது எனக்கு தெரியுமா? ஏய் சொல்லாச்சுல சாட்சி. ஏய் சாட்சி சொல்லாச்சு. இன்னொரு சாட்சியை விசாரிக்க. ஏய் நீ நில்றா. சாட்சி தண்டனியே. நான் சாட்சியா நான் விசாரிக்கல. இன்னொரு அங்க தண்டனை இல்ல. நீ நில்றா. அங்க கேட்றா சாட்சி கேட்றா. ஏய் சாட்சி கேட்றா. என்ன பேசுற? நீ பேசுற. ஏன் பைத்தி என்னன்னா தண்டனை சொல்ல தண்டனை கொடுக்கணும் டக்குனு. ஐயோ, உன் அண்ணன் தான் கொலை செய்தன்னு சொல்கிறான். உன் அண்ணன் கொலை செய்த உண்மையா? என் அண்ணன் சொல்வது அனைத்துமே உண்மைதான், உண்மைதான். நீதான் கொலையரன் உன் தங்கையை சொல்லிவிட்டார். உண்மைதான். உன் தங்கை சொன்ன பிறகு உனக்கு தண்டனை உனக்கு நானே தருகின்றேன். அன்பழகா, அறிவழகா, கமலா, நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும். அறிவழகா, நீ கொலையே செய்யவில்லை. அந்த கொலையை செய்தவன் நான் தான். கொலையை செய்துவிட்டு நீதான் கொலைகாரன் என்று உனக்கு வீண் பழியை நான் சுமத்தினேன். நீ கொலைகாரனே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியாடே. நான் சொன்னாதாண்டா எல்லாரும் தெரியும். நாட்டு மக்கள் ஆரம்பத்துல பார்த்து தானே இருக்கிறாங்க. நான் சொன்னாதாண்டா விளக்கமா தெரியும் உங்களுக்கு. நீ கொலைகாரனே கிடையாது. நீ ஒரு உத்தமன், நீ ஒரு நல்ல மணி. அன்பழகா, நீ திருடனே கிடையாது. முத்தாரத்தை திருடவன் நான் தான். நானும் மருதநாட்டுக்கு வரும்பொழுது முத்தாரம் கிடைத்தது. அந்த முத்தாரத்தை கொண்டு வந்து குடத்துக்குள் போட்டேன். நீதான் திருடன் என்று உன் மீது வீண்படி சுமத்தினேன். நீ திருடனே கிடையாது. நீ ஒரு நல்லவன், நீ ஒரு உத்தமன். அமலா சொல்ற உன்னை எப்பொழுது முதல் நான் பொறுத்தாமல் குளத்தில் நான் சந்தித்தனோ அன்று முதல் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நான் துடித்துக் கொண்டிருந்தேன். உன் வாழ்க்கையை அழிக்க முடியவில்லை. நீ ஒரு உத்தமி, நீ ஒரு பத்தினி, நீ நல்லவள்ளி. கடைசி நேரத்தில் என் உயிரோ என்னை விட்டு பிரிய போகிறது. நீங்கள் அனைவரும் சேர்ந்து மன்னித்தேன் வார்த்தை சொன்னால் அதுவே எனக்கு போதும். வாழ்க்கையில யாரு ஒன்னாலும் மன்னிப்பா நானு. ஆனா செவிடா போய் காலப்புறம் ஒண்ணு மன்னிக்க மாட்டேன் நானு. நாட்டு மக்களே, இதோடு என் கதை முடிந்து விட்டது. நான் எப்போ சாக போறதா எல்லாம் எதிர்பார்த்திருந்தீங்க. எல்லாம் இப்ப எல்லாருக்கும் நிம்மதியா இல்ல உங்களுக்கு? இதோடு என் கதை முடிஞ்சு போச்சு. நான் எல்லாருக்கும் போய் வரேன். அந்த ஏரி வளர்க்க சத்தியமா கையை போடல. உங்களுக்கு வேலை இல்லை. உங்களுக்கு நான் வரட்டுமா? எல்லாரும் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். இதோடு என்னுடைய உயிர் பிரிய போகிறது. 20 ஆண்டு காலமாக இந்த பூந்தோட்டத்தில பூந்தோட்ட காவல் வாங்கி நான் இறந்து போன பிறகு எனக்கு ஒரு சிலை ஒன்று அமைக்க வேண்டும். இரவு பகலும் பாராமல் ஆராதனையை அளிக்க வேண்டும். குடும்பம் ஒரு கோவிலாக வேண்டும். எங்களுடைய குடும்பம் பிரிந்து போனது. இருப்பது என் தங்கையுடைய குடும்பம் நன்றாக சேர்ந்து விட்டோம். நாங்கள் முள்ளநாட்டுக்கு செல்ல வேண்டும். போகுவையில அம்மனை அனுசரித்து விட்டு நாட்டு மக்கள் எவ்வித குறையில்லாமல் நல்லாட்சி செய்ய வேண்டும். இதோடு என்னுடைய உயிர் பிரிய போகிறது. அண்ணன்